வணக்கம். ஒரு மொழியை பேசக்கூடிய மக்களின் கூட்டம் இனம் அப்படின்னு அழைக்கப்படுது. அதுவே அந்த இனம் தனித்த நிலப்பரப்பையும் வரலாற்றையும் தனக்கான ஒரு பொது உளவியல் உருவாக்கத்தையும் ஒரு பொதுவான பொருளாதார பண்பாட்டையும் கொண்டிருந்த தேசிய இனம் அப்படின்னு அழைக்கப்படுது. அப்படி உலகில் தோன்றிய மிக மூத்த தேசிய இனத்துக்கு சொந்தக்காரங்க தமிழர்கள். நாம் உலகத்துல பல மொழிகள் பிறக்காத காலகட்டத்தில் மொழிக்குன்னு தொல்காப்பியம்ங்கிற இலக்கண இலக்கிய நூலை 2000 ஆண்டுக்கு முன்பே கொண்டிருந்தோம். உலகத்துல பல இனக்கூட்டம் நாடோடிகளாக தெரிந்த காலகட்டத்தில் தங்கள் வாழ்வியல் நிலங்களை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையாக பிரித்து இலக்கணம் வகுத்தோம். நிலத்துக்கு இலக்கணம் வகுத்தோம். எப்படி வேணாலும் வாழலாம், எந்த வரம்பும் இல்லை, எந்த கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு உலக கூட்டம் இருந்த காலகட்டத்தில் வாழ்க்கை அக வாழ்க்கை புற வாழ்க்கை அப்படின்னு பகுத்து அதுக்கு இலக்கணமாக அறத்தை வச்சு நம்ம வாழ தொடங்கணும். அதே போல உலகத்துல பல தத்துவ நூல்களும் பல அறிஞர் பெருமக்களும் தோன்றாத காலகட்டத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடியே உலகத்துல வாழக்கூடிய ஒட்டுமொத்த மானுட கூட்டமும் எப்படி வாழணும்னு ஒரு வாழ்வியல் நன்னறிய கொடுத்த இனம் தமிழ் பேரினம். அந்த வாழ்வியல் நன்னறி தான் திருக்குறள். அதே போல இங்க சிந்து சமவெளி நாகரிகம், அது தமிழர் நாகரிகம். இங்க கீழடி அகழ்வாராய்ச்சி முடிவுகள் வியக்க வைக்குது. எல்லாமே அவ்வளவு பிரமி பூட்டுது. இப்படி தமிழோட சிறப்பை, தமிழனோட பெருமியத்தை சொல்லிக்கொண்டு போனா சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு சிறப்புகள், அவ்வளவு பெருமிதங்கள். ஒரு மூத்த தேசியம் நாம. ஆனா அப்படிப்பட்ட இனத்தை தமிழர், தமிழ் தேசியம் இந்த கருத்தாக்கங்கள் தோன்றாம திராவிடர் அப்படின்னு ஒரு திரிவாதத்தை திட்டமிட்டு தமிழர் இடத்துல செஞ்சாங்க. திராவிட மொழி குடும்பம் அப்படின்னு அன்னைக்கு கால்டுவெல் தவறான புரிதல்ல ஒரு சொற்கோவையை பயன்படுத்தினார். திராவிட மொழி குடும்பம்னு. இந்த திராவிடங்கிற சொற்பதத்தை எங்கேருந்து எடுத்தார்னா ஆரிய இலக்கியங்கள்ல இருந்து, சமஸ்கிருத இலக்கியங்கள்ல இருந்து எடுத்து தவறா பயன்படுத்தினார். கால்டுவெலோட புரிதல்ங்கிறது தமிழ் என்பது ஒரு கிளைமொழி, தமிழர்கள் ஒரு பழங்குடிகள் அப்படிங்கிறது தான். அந்த காடுவெல் தவறான புரிதல்ல திராவிட அப்படிங்கிற சொற்பதத்தை பயன்படுத்தி அன்னை காலகட்டங்கள்ல பார்ப்பன ஆதிக்கம் மிகுந்து இருந்ததால பார்ப்பன அல்லாதார் அப்படிங்கிற பொருள்பட திராவிடங்கிறத பயன்படுத்தினாங்க. அப்புறம் அன்னைக்கு சென்னை மாகாணத்துல மற்ற மொழிக்காரங்களும் வாழ்ந்ததால எல்லாரையும் குறிக்க திராவிட அப்படின்னு பயன்படுத்தினாங்க. அந்த திராவிடங்கிற சொல்லாடல நமது தமிழ்ல முன்னோர்களும் பயன்படுத்தினாங்க. ஆனா இப்பதான் நமக்கு தெரியுது, முழுக்க இந்த திராவிடங்கிற அடையாளத்தை வச்சு நம்மளை ஏமாத்திட்டான். நீங்க பாருங்க, அருகாமையில கேரளா இருக்குது, அங்க மலையாளியா இருக்காங்க, ஆந்திரா இருக்கு, தெலுங்கா இருக்காங்க, கர்நாடகா இருக்கு, கன்னடா இருக்காங்க, மகாராஷ்டிரா இருக்கு, மராட்டியா இருக்காங்க. ஆனா தமிழர்கள் நாம் மட்டும் திராவிடரா இருக்கணும். ஏன் இருக்கணும் கேட்ட, திராவிடம் என்பது சமூக நீதி சொல்லாடல், சாதி மறுப்பு சொல்லாடல். இப்ப என்னன்னா, இப்ப இங்க கம்யூனிஸ்டுகள் அப்படின்னு சொல்றோம். கம்யூனிஸ்டுகள் தனித்த இனம் இல்லை. ஆனா கம்யூனிஸ்டுங்கிறது ஒரு பட்ட பெயர், ஒரு பொது பெயர். கம்யூனிஸ்ட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க கம்யூனிஸ்டுகள். அதே போல சங்கிகள் அப்படிங்கிறோம். சங்பரி அமைப்பை சேர்ந்தவங்க, சங்பரி அமைப்பை ஆதரிக்கக்கூடியவங்க, அவங்கள சங்கிங்கிறோம். அப்படி ஒரு இனம் இல்லை, ஆனா ஒரு பொது பெயர், ஒரு பட்ட பெயர். அதே போல திராவிட கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவங்க, திராவிட இயக்கத்தை ஆதரிக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாம் திராவிடர்கள் அப்படின்னு ஒரு பொது பெயர்ல, ஒரு அடைமொழியில நீங்க கூப்பிட்டுக்குவீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா என்ன சொல்றீங்க, தமிழர் என்பது ஒரு மொழி தான், மொழியோட பேர் தான் தமிழர்ங்கிறதுலாம். இனம் பேர் திராவிடர் தான், நாமெல்லாம் திராவிட இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு உருட்டு. அது இப்ப இல்ல, பல ஆண்டா பேசி அமைத்துட்டாங்க. எனக்கே நினைவிற்கு ஒரு 15 ஆண்டுக்கு முன்னாடி 2012-13 காலகட்டத்தில் நாம் மொழியால் தமிழர்கள், இனத்தால் திராவிடர்கள் அப்படின்னு ஐயா சுபவி சொன்னாங்க. இப்ப பாக்குறப்ப நாம் மொழியாலும் தமிழர்கள், இனத்தாலும் தமிழர்கள். ஆனா திராவிடம் என்பது ஒரு காலத்துல இனத்தை குறிக்க பயன்படுத்தப்பட்டது. இன்றைக்கு அந்த இனப்பெயர் தத்துவ பெயராக குறுகி விட்டது, திரிந்து விட்டது. ஒரு இனத்தை குறிக்கக்கூடிய பெயர் எப்படி தத்துவத்தின் பெயராக மாறும்? ஏன்னா அவ்வளவு நாட்களா திராவிடர்னா போட்டு அடிச்சு வெளுத்த உடனே இப்ப எங்க வந்துட்டான், அது தத்துவத்தின் பெயர்னு வந்துட்டான்.
சரி, திராவிட தத்துவத்தோட நோக்கம் என்ன? சாதி மறுப்பு, சமூக நீதி, பெண் விடுதலை, சமத்துவம், சமூக நீதி. ஏதாவது ஒண்ணு அடைஞ்சிட்டியா? இல்ல ஒருபடி முன்னேறி போயிருக்கியா? எதுவும் இல்லையே. இன்னைக்கு 2 திராவிட கட்சி, திமுக, அதிமுக இருக்கு. பேர்ல திராவிடம் இருக்கு. ஆக சமூக நீதி இருக்கா? பகுத்தறிவு இருக்கா? பெண்ணியம் இருக்கா? முற்போக்கு இருக்கா? எதுவும் இல்லை. திராவிடன் கட்சி பேர்ல இருக்குது. இந்த பக்கம் ஒரு குடும்பம் கொள்ளையடிக்கணும் திமுகவில், அதிமுகவில் எல்லாரும் கொள்ளையடிக்கணும். வேற என்ன இருக்கு? கோட்பாட்டு கொள்கை வேடம் போட்டு மக்களை ஏமாத்துறேன். திராவிட மாடலுக்கு முன்னோடி ராமர், பெரியாருக்கு அண்ணாவுக்கு முன்மாதிரி ராமர் அப்படின்னு திமுகவோட மூத்த அமைச்சர் ரகுபதி சொல்றாரு. திமுகக்குள்ள பெரிய ஒரு அதிர்வையே ஏற்படுத்தல. என்னங்க அப்படி சொல்லிவிட்டாப்ல? எப்படி சொல்லலாம்? பெரிய அண்ணாவெல்லாம் வாழ்ந்து மறைந்தவங்க. ஆனா ராமர் இதிகாச புராண கற்பனை கதாபாத்திரம். வாழ்ந்து மறைந்தவங்களுக்கு இதிகாச புராண கதாபாத்திரம் முன்னோடியா? அது திராவிட மாடலுக்கு எப்படிங்க ராமர் முன்னாடி இருக்க முடியும்? ராமர் எப்படி சமூகநீதி காவலர்னு ரகுபதி சொல்லலாம் அப்படின்னு ஒரு வாத பிரதிவாதமோ ஒரு கலக்குரலோ திமுக கூட எழவே இல்லை. ஏன்னா அங்க அப்படி எந்த கோட்பாடும் இல்லை. அவங்களோட தவறுகளை, குளறுபடிகளை, அயோக்கியத்தனங்களை மறைக்கிறதுக்கு ஒரு வெளிப்பூச்சு. அது சமூக நீதி, திராவிட மாடல், பெண்ணியம், முற்போக்கு, ஜனநாயகம் அப்படின்னு தேவைப்படுது. இவங்களை பொறுத்த வரைக்கும் தூய்மை பணியாளர்கள் தனியார் மயம் கூடாது அப்படின்னு போராடுவாங்க. நியாயமான கோரிக்கை கேட்டு போராடுவாங்க. அந்த போராட்டத்தை அரசு கண்டுகொள்ளாது. ஆனா கார்ல் மார்க்ஸ் செலவைக்கும். சொல்லுவாங்கல்ல, படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில்னு. அந்த மாதிரி இவங்களோட பேச்சுக்கும் செயல்பாட்டுக்கும் தொடர்பு இருக்காது. இந்த திராவிடர் அப்படிங்கிறத சொல்லி நம்மளை ஏமாத்திருக்கான். நாம எப்ப உணர்ந்திருக்கோம்? 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகுதான் இது எல்லாமே போலி அப்படின்னு உணர்ந்து மீள் பார்வை செய்யறோம், மீள் வாசிப்பு செய்யறோம், வரலாற்றை திரும்பி பார்க்கிறோம். ஐயோ ஏமாந்துட்டோமே அப்படின்னு தெரியுது. ஆனா அவன் 100 ஆண்டுக்கு முன்னாடி ஏமாத்திருக்கான். இங்க திமுக இருக்கு, அதிமுக இருக்கு. இது எல்லாருக்கும் தாய் கழகம் அப்படின்னு பார்த்தா திராவிட கழகம்ங்கிறேன். திராவிட கழகத்துக்கு தாய் கழகம் கேட்டா நீதி கட்சிங்கிறேன். இந்த நீதி கட்சி எப்ப தொடங்கப்பட்டுச்சு? இந்த நீதி கட்சி 1920களில் தொடங்கப்படுது. இந்த நீதி கட்சி தொடங்கப்படுற சமயத்துல யாரு முதல்ல அதுக்கு விதை போட்டதுன்னா தியாகராயர் அப்படின்னு ஒருத்தர், அவர் தெலுங்கர். மாதவன் நாயர், அவர் யாரு? அவர் மலையாளி. இந்த தியாகராயர், இந்த மாதவன் நாயர் 2 பேரும் பேசிக்க மாட்டாங்க. இவங்களை சேர்த்து அவளை பேசிக்க வச்சு இதுக்கு மூளை விதை போட்டது நடேசனார்ங்கிற ஒரு தமிழர். அந்த நீதி கட்சி அந்த காலத்துல ஆட்சியை பிடிச்சிருது. ஏன்னா காங்கிரஸ் தேர்தலில் போட்டி போடல. அப்ப அந்த சமயத்துல நீதி கட்சி ஆட்சியை பிடிச்சிருது. ஆட்சியை பிடிக்கிற சமயத்துல மாதவன் நாயர் இல்ல, இறந்து போயிடுறாரு. தியாகராயர் அவர் நான் முதலமைச்சர், நான் அதை ஏத்துக்கலைங்கிறாரு. அப்ப யார முதலமைச்சர் ஆக்கிஇருக்கணும்? நடேசனார் ஆக்கிக்கணும். ஆனா நடேசனார் ஆக்கல. சுப்பராயடு கட்டி, பனகர அரசர் அப்படின்னு வரிசையா அமைச்சர் ஆகிறாங்க, முதலமைச்சர் ஆகிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நடேசனாரால முதலமைச்சர் ஆக முடியல, அமைச்சராக முடியல. ஒரு கட்டத்துல கட்சியை விட்டு கட்டம் கட்டி ஓரங்கட்டப்பட்டு தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்படுது. ஏன்னு பார்த்தா அந்த கட்சியில் இருந்த தமிழர் நடேசனார். அவர் தமிழங்கிற ஒரே காரணத்துக்காக நீதி கட்சியில திட்டம் திட்டி கட்டம் கட்டி அவரை ஓரம் கட்டினான். அப்ப நாம 2009க்கு பிறகுதான் உணர்றோம் இந்த திராவிடங்கிறதுல மாற்றும் மொழிக்காரன் உள்ள வந்தாரான்ட்டு. ஆனா 1920களிலேயே 19, 18, 20களிலேயே அவன் இந்த வேலையை பண்ணிட்டான். நீதி கட்சியோட முதல் 2 அமைச்சரவையில ஒரு தமிழர் கூட பணித்துவம் இல்லை. முதல் 2 அமைச்சரவையில தமிழர்கள் ஒன்று கூடி மாநாடு போட்டு தீர்மானம் ஏற்றி அப்புறம் ஒப்புக்கு ஒருத்தர் சேர்த்தான். ஏன்னா திராவிடம் என்பதெல்லாம் முழுக்க முழுக்க தமிழர் அல்லாதார் வசதியாக வாழ்வதற்கும் ஆளுவதற்குமாக கொண்டு வரப்பட்டதுன்னு அண்ணன் சீமான் திரும்ப திரும்ப சொல்றாங்க. அப்ப 11ஆம் நூற்றாண்டிலேயே உன் நாடு எதுன்னு கேட்டா தமிழ்நாடுன்னு சொல்லு அப்படின்னு கருத்தாக்கம் இருந்துச்சு. 11ஆம் நூற்றாண்டிலேயே. நம்ம 20ஆம் நூற்றாண்டுல வாழ்றோம், 10 நூற்றாண்டை கடந்து. ஆனா இந்த நிலத்துல தமிழர், தமிழ் தேசியங்கிற கருத்தாக்கள் வராம திராவிட தேசியம் சொல்ல மாட்டாங்க, திராவிடம் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. 2009 ஈழப்படுகொலைக்கு பிறகுதான் நாம் உணர்ந்து தெளிந்து எழுறோம்.
இதுல இந்த தமிழ் தேசியங்கிற கருத்தாக்கத்தை கடந்த காலத்துல பல பேர் பேசியிருக்காங்க. ஈவேக்கு சம்பத் அவர் தமிழர் இல்லை, ஆனா தமிழ் தேசிய கட்சினே கட்சி வச்சிருந்தார். கலியுருமல் ஐயா கலியுருமாள் அவங்க ஆயுத போராட்டம் செஞ்சாங்க, தனித்தமிழ்நாடு விடுதலை கோரி. அண்ணன் தமிழரசன் அவரும் ஆயுத போராட்டம். ஐயா பல நெடுமாறன் அவரும் தமிழ் தேசியம் பேசியிருக்காங்க. ஏன் திருமாவளவனே தமிழ் தேசியம் பேசியிருக்காரு கடந்த காலத்துல. இன்னைக்கு பேசுறது தமிழ் தேசியம் நம்மளால சொல்ல முடியல, கடந்த காலத்துல பேசியிருக்காரு. தமிழ்நாட்டை இருக்கிற தமிழ் தேசியம் வழிநடத்தாது, இல்லாத திராவிடம் வழிநடத்தி கொண்டிருக்கிறது அப்படிலாம் அவ்வளவு அவசியம் பேசியிருக்காரு அண்ணன் திருமா. அதே போல ஐயா தியாகு இன்னைக்கு அவரு திரிபுவாதி ஆயிட்டாரு. பெரியாரை விட்டு கொடுக்க முடியாம, பெரியாரை பத்திய உண்மையை ஏற்க முடியாம, பெரியார் வழியில தமிழ் தேசியங்கிறது, பெரியார் தேசியங்கிற கோட்பாட்டே இருக்கல. அவர் தமிழ் தேசியம் மட்டும் இல்ல, கன்னட தேசியம், தெலுங்கு தேசியம் எதையும் இருக்கல. யான் தமிழனும் இல்லை, எனக்கு தமிழ் பற்றும் இல்லைன்ட்டார். ஆனா பெரியார் வழியில தமிழ் தேசியம் விட்டுறாரு நம்ம ஐயா தியாகு. இப்படி தியாகு அவர் சோரம் போயிட்டாரு. சோவி சொல்லவே தேவையில்லை, சோரம் போய் பல ஆண்டாயிடுச்சு. எல்லாரும் தமிழ் தேசியம் பேசி எல்லாரும் சோரம் போயிட்டாங்க, விளை போயிட்டாங்க, கரைஞ்சு போயிட்டாங்க, நீர்த்து போயிட்டாங்க, அந்த பாதையை விட்டு விலகிட்டாங்க. அதுல நமக்கு முன்னோர் அவர் தான் சரியா அதே இடத்துல நிக்கிறாரு, சமரசமடாம நிக்கிறாரு. தமிழ் தேசிய வழித்தடத்தை விட்டு ஒரு அடி நகரல அப்படின்னு நம்ம பெருமையத்தோடு ஒருத்தரை கொண்டாடலாம்னா அது தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் தான். மணியரசன் ஐயா மட்டும்தான் அந்த வரிசையில கடைசி வரைக்கும் சமரசம் பண்ணாம, வெளி போகாம, தடம் புரளாம, தடுமாற்றம் அடையாம இலக்கு நோக்கிய பயணத்துல சரியா போய் கொண்டிருக்கிறது ஐயா மணியரசன் தான். அந்த மணியரசன் ஐயா நமக்கு முன்னத்தி ஏறு, நமக்கு வழிகாட்டி, நமக்கு இந்த பாதையை போட்டு கொடுத்த பெருமகன்ல அவரும் ஒருத்தர் ஐயா மணியரசன். ஐயா மணியரசனை தமிழ் தேசிய பேராசான் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம். மணியரசன் ஐயாவோட இயக்கம் தமிழ் தேசிய பேர் இயக்கம். கடந்த காலத்துல தமிழ் தேசிய பொதுவுடைமை கட்சி அப்படின்னு வச்சிருந்தாங்க. பின்னாட்கள்ல தமிழ் தேசிய பேர் இயக்கம் அப்படின்னு மாற்றப்பட்டுச்சு. தமிழ் தேசிய பேர் இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க தேர்தல் பாதை மீது நம்பிக்கை இல்லாம இருந்தாங்க. ஏன்னா இறையாண்மை கொண்ட தேசம் வரணும், அப்பதான் தேர்தலை போட்டி போட முடியும், அது வரைக்கும் போட்டி இல்லை அப்படிங்கிற நிலைப்பாட்டில் தொடர்ந்தாங்க. அதனால அவங்க தேர்தலை போட்டி போட மாட்டாங்க, வாக்கு செலுத்த மாட்டாங்க. அப்ப தேர்தல் பாதி மீது நம்பிக்கையற்றவங்களா ஐயா மணியரசன் தாங்க. எனக்கே நல்லா நினைவு இருக்குது, 2014 காலகட்டங்கள் எல்லாம் வீரியமா அந்த தேர்தலை புறக்கணிப்பை ஐயா மணியரசன் பேசி கொண்டு வருவாங்க. அந்த ஐயா மணியரசன் மிக அண்மையில ஓரிரு நாட்களுக்கு முன்பாக அறிவிச்சுக்கிறாங்க, நாங்க நாம் தமிழர் கட்சிக்கு வரக்கூடிய சட்டமன்ற பொது தேர்தலில் ஆதரவு வழங்குறோம், நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்த போறோம் அப்படின்னு ஐயா மணியரசன் அவர்கள் தலைமையிலான தமிழ் தேசிய பேரியக்கம் சிறப்பு பொதுக்குழு கூட்டி அந்த பொதுக்குழுவில் தீர்மானம் ஏற்றுக்கிறாங்க. நமக்கு இது பெரிய ஆன்ம பலத்தை, ஒரு உத்வேகத்தை, ஒரு நம்பிக்கையை, ஒரு உற்சாகத்தை எல்லாத்தையும் கொடுக்குது. மணியரசன் ஐயா நம்மோட இருக்கிறாங்க, நம்மோட நிற்கிறாங்க அப்படிங்கிற பெருமித உணர்வு வருது. அப்ப நாம் தமிழர் கட்சியோட இந்த பாதை பயணத்துல நாம் தமிழர் கட்சி 2010 தொடங்கப்படுது. முதல்ல 2009 மத்தியில நாம் தமிழர் இயக்கமா இருக்கு. 2010 நாம் தமிழர் கட்சியா மாறுது. கட்சியா மாறுறப்ப தமிழ் தேசியம் பேசி கட்சியா, இப்படிதான் தமிழ் தேசிய கட்சி ஈவேக்கு சம்பத் வச்சாரு. அப்புறம் காங்கிரஸோட போயிட்டாரு, கரைஞ்சு போயிட்டாரு. தமிழ் தேசியம் எல்லாம் நீங்க கட்சியெல்லாம் நடத்த முடியாது, வாய்ப்பு இல்லைன்னாங்க. இல்லைங்க, நாங்க தேர்தலை போட்டி போட போறோம், 2016 234 இடங்களையும் போட்டி போட போறோம் அப்படின்னப்ப 234 இடங்களுக்கு ஆள் இருக்கான்னு கேட்டாங்க. அந்த தேர்தலில் போட்டி போட்டு காமிச்சோம். 1 விழுக்காடு வாக்கு, ஏறக்குறைய 5 லட்சம் வாக்குன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப சொற்பமான விழுக்காடு தான், போதுமானது இல்லை. நாங்க அப்பவே சொன்னோம், கேட்டீங்களா, பாத்தீங்களா, 1 விழுக்காடு வாக்குகள் தான் பெற்றிருக்கீங்க. இந்த தமிழ் தேசத்துக்கெல்லாம் வெகு மக்கள் அரசு சாத்திவிட்டு வராது, தேர்தல் பாதை ஒத்து வராது, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சுன்னாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும், இந்த திராவிட கும்பலை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியம்னா நரைமுடியோடு 50 வயசு 60 வயசை கடந்து சோழனா பைய மாட்டிக்கிட்டு வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு ஜிப்பா மாதிரி போட்டுக்கிட்டு அரங்கத்துக்குள்ள தமிழ் தேசியம் என்றால் அப்படின்னு பேசணும். வீதிக்கு இளைஞர் கூட்டம் பேசிடக்கூடாது. அதான் திராவிட கூடாரத்தோட எண்ணம். அதுக்கு நிறைய மட்டம் தட்டுவாங்க, மழுங்கடிப்பாங்க, நம்மளை இருட்டடி பண்ணுவாங்க. இன்னைக்கு வரைக்கும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா மணியரசன்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர் பெருமக்கள்ல மிக மூத்த தலைவர், போராட்ட களங்கள் நிற்கக்கூடிய தலைவர், சிறைக்கு போன தலைவர், தன் வாழ்வை பொது வாழ்வுக்காக மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்ட தலைவர் ஐயா மணியரசன். ஆனா ஐயா மணியரசன் மீது ஊடக வெளிச்சம் இன்னைக்கு வரைக்கும் படுறதில்லை. ஐயா மணியரசன் இயக்கத்தோட, தமிழ் தேசிய பெரிய இயக்கத்தோட அறிக்கைகள் செய்தியா மாறுமா? செய்தியா மாறாது. அவர் பேட்டி ஒளிபரப்படுமா? அப்படிலாம் நடக்காது. ஏன்னா திட்டமிட்டு ஊடக வெளிச்சம் இல்லாது ஐயா மணியரசன் மீது படாது பார்த்து கொண்டது திராவிட கும்பல். அப்படிப்பட்ட கும்பல் நாம் தமிழர் கட்சி வளர விரும்புமா? அப்படி நாம் தமிழர் கட்சியோட தொடக்கம் இல்லை, நிறைய மட்டம் தட்டினாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி 1 விழுக்காட்டுல இருந்து 2019 4 விழுக்காடு வாக்களை பெற்றுச்சு. அந்த சமயத்துல 4 விழுக்காடு வாக்கப்பட்ட சமயத்துலதான் 2019 சமயத்துல சுவரி பேசியிருந்தார். நாம வெளிப்படையாக இருக்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டோம். நான் வெளிப்படையாக அறிவிக்கிறேன், நாம் தமிழர் கட்சி நமக்கு எதிரி. என்னை விட சீமானை பலருக்கு தெரியும், என்னை விட ஒரு பெரிய ஆள் தான், அதை ஒத்துக்கிறதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லை அப்படின்னு அறிவிச்சாரு 19. அப்புறம் 21 போட்டி போட்டோம், 7 விழுக்காடு. இப்ப 24 போட்டி போட்டோம். கடைசி நேரத்தில் சின்னத்தை பறிச்சான். 1 மாத காலம் சின்னத்தை தராம நம்மளை இழுத்தடிச்சான். சின்னமே தெரியாம வேட்பாளர்கள் பரப்புரைக்கு போனாங்க. கடைசி நேரத்தில் சின்னம் கொடுக்கப்பட்டுச்சு. அதே தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் நம்மளோட ஒளிவாங்கி சின்னம், இன்னொரு பக்கம் பார்த்தா பழைய விவசாய சின்னத்தையும் வச்சான். இதற்கிடையில மக்கள் வாக்கு செலுத்தி 8.2 விழுக்காடு வாக்களை மக்கள் கொடுத்தாங்க. அண்ணா திருமா 4 நூற்றாண்டுகள போராட்டம் மாநில கட்சி அங்கீகரிக்கப்பட. ஆனா நாம் தமிழர் கட்சி 2016 களம் கண்டு 2024 8 ஆண்டு காலத்துல யாரோட துணை இல்லாம, தயவு இல்லாம, ஊடக வெளிச்சம் இல்லாம, பணபலம் இல்லாம, எந்தவித பின்பலம் இல்லாம நாம் தமிழர் கட்சி சாதிச்சு காட்டுச்சு. அப்ப தமிழ் தேசியம் என்று பேசிய ஒரு கட்சி எங்க வந்துச்சுன்னா அரங்கத்திலிருந்து மாநாட்டுக்கு வந்துச்சு. இப்ப திராவிடம் எங்க இருக்குன்னா அவங்க மறுபடியும் அரங்கத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்ப திராவிட கருத்தரங்கு, திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு கருத்தரங்குள்ள ஆத்துறாங்க. நாற்காலி தான் இருக்கு, ஆளை காணும். ஆனா மாநாடு போடுறோம், தமிழ் தேசிய கருத்துல சுமந்து மாநாடு போடுறோம். மாநாட்டுல பெருவாரிய இளைஞர் பெருமக்கள், மக்கள் கூட்டம் கூட்டமா வர்றான், குடும்பத்தோடு வர்றான். 5 லட்சம் பேர் கூடிய மாநாடு, 5 லட்சம் பேர் கூடிய மாநாடு திருச்சியில. அதுல இன்னும் போக்குவரத்து வசதி, எல்லா ஊர்ல இருந்து வர்றதுக்கான காசு, சாப்பாட்டுக்கு காசு அதெல்லாம் இருந்திருந்தா 5 லட்சம் இல்ல 10 லட்சம் பேர் வந்திருப்பேன். பல ஊர்ல இருந்து வர்றதுக்கு, வாகனம் எடுத்து வர்றதுக்கு காசு இல்லாம இவ்வளவு பேர் வர முடியல. அதான் 5 லட்சம். இதான் காரணம். மற்றபடி நாம் தமிழர் கட்சியோட பட பெருசு. 5 லட்சம் பேர் கூடிய கூட்டம், இளைஞர் கூட்டம். திமுக வாரத்துக்கு ஒரு மாநாடு போடலாம், அதிமுக மாசத்துக்கு ஒரு மாநாடு போடலாம், தாவேகா திரைக்க வச்சு மாநாடு நடத்தலாம். ஆனா நாம் தமிழர் கட்சி போல படை நேர்த்தியோட, ஒழுங்கோட, கட்டுக்கோப்போட, கண்ணியத்தோட இப்படிப்பட்ட மாநாட்டை எந்த கட்சியாலும் நடத்த முடியாது இந்தியாவிலே. அக வணக்கம் அப்படின்னா அந்த ஒரு 50 நொடி 5 லட்சம் பேரும் நிசப்தமா இருக்கான். வீர வணக்கம் அப்படின்னா 5 லட்சம் பேரும் ஒரே மாதிரி ஒற்றை குரல்ல வீர வணக்கம், வீர வணக்கம் அப்படின்னு முழக்கம் போடுறாங்க. இந்த ஒழுங்கு, இந்த நேர்த்தி, இந்த கட்டுக்கோப்பு, இந்த கண்ணியம் எங்க சாத்தியம்? 5 லட்சம் பேர் 2 லட்சம் நாற்காலிக்கு மேல போட்டாங்க. அந்த நாற்காலியில ஒரு நாற்காலி உடையல, எந்த பதாகையும் கிளியல, கீழே எங்கேயும் குப்பை இல்லை, மது போத்தல் இல்லை, தண்ணீர் போத்தல் இல்லை, எதுவும் இல்லை. அப்படி மாநாடு முடிஞ்சவொடனே நாற்காலி அடிக்க வைக்கிறாங்க, துப்புரவு பணி செய்றாங்க. அவ்வளவு ஒழுக்கத்தோடு ஒழுங்கா கலைஞ்சு போறாங்க. அப்படி திமுகவோ அதிமுகவோ மற்ற கட்சியில் மாநாடு போட்டா மாநாடு முடிஞ்சு போற வழியில தள்ளுவண்டி கடை இருக்கும், சாப்பிட்டு காசு தர மாட்டேன். மாநாடு நடந்துகிட்டு இருக்கும், பார்த்தா டாஸ்மாக் கடையில கூட்டம் கூட்டமா நிற்பான். அப்படி எந்த அநாகரிகங்களும் ஒழுங்கினங்களும் நாம் தமிழர் கட்சியில பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட மாநாடு நாம் தமிழர் கட்சியோட வெற்றியை சொல்ல போற மாநாடு. அந்த மாநாடு நாம் தமிழர் உறவுகளுக்கு பெரிய உத்வேகத்தை, உற்சாகத்தை கொடுத்திருக்கு. உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கு. இந்த சமயத்துல ஐயா மணியரசன் நமக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. அந்த ஆதரவுங்கிறது இன்னும் நமக்கு உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் இந்த நம்பிக்கையும் பல மடங்கு நமக்கு பெருக்கி தருது. ஐயா மணியரசன் இந்த தேர்தலை பாதிக்க வரல. ஆனா அந்த தமிழ் தேசியங்கிற கருத்தில சுமந்து
பல ஆண்டுகளா அவங்க பயணப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியா கோட்பாட்டு வாதங்களை வச்சிருக்காங்க. இந்த தமிழ் தேசியங்கிற கருத்தில வலிமைப்படுத்திருக்காங்க. திராவிடம் என்பது எப்படி போடி அப்படிங்கிறத தோல் வச்சிருக்காங்க. ஐயா மணேசனோட புத்தகம் ஒண்ணு நான் ஒரே மூச்சில் படித்தேன். ராத்திரி படிக்க ஆரம்பிச்சு ராத்திரியோட படிச்சு முடிச்சுட்டேன். 200 பக்கங்களுக்கு மேல வரும். அந்த புத்தகத்தின் பேர் திராவிடம் மறுமலர்ச்சி ஏற்படுத்தியதா வழிமாற்றியதாங்கிற புத்தகம். ஒவ்வொரு தமிழ் தேசியவாதியும் கட்டாயம் படிக்க வேண்டிய புத்தகம். ஒருத்தரோட கண்ணை திறந்து விட்டுச்சுமாங்கல்ல ஒரு புத்தகம், அப்படி எனக்கு ஒரு கண் திறந்த புத்தகம் அப்படின்னா நான் மணேஷ் ஐயாவோட திராவிட மறுமலர்ச்சி ஏற்படுத்தியதா வழிமாற்றியதாங்கிற அந்த புத்தகத்தை சொல்லுவேன். நான் 2 முறை படித்தேன், முழுமையா 2 முறை படித்தேன். இப்போதும் அதை எப்பயும் பக்கத்திலே வச்சிருப்பேன். ஒரு அவசரமா ஏதாவது சந்தேகம்னா அந்த புத்தகத்தை புரட்டுவேன். அவ்வளவு செய்திகள். ஐயா மணேசனை பொறுத்த வரைக்கும் அவனோட மொழி நடக்கு பாருங்க, அது எளிமையா இருக்கும், சாதாரண மக்களுக்கு புரியும்படியா இருக்கும். தன்னோட அறிவு புலமையை காட்டணும், அதிமேதாவித்தனத்தை காட்டணுங்கிற மாதிரி அப்படி இருக்காது. எளிய மக்களுக்கும் புரியும்படியா இருக்கும், ரொம்ப எளிய மக்களுக்கு புரியும்படியா இருக்கும். அதை ஒரு தடவை வாசிச்சோம்னா நமக்கு அவ்வளவு செய்திகள் இருக்கும். ஒரு கருத்து புத்தகம், தகவல் களஞ்சியம் அப்படின்னு அந்த புத்தகத்தை சொல்லலாம். அப்படிப்பட்ட புத்தகம் ஐயா மணியரசனோட அந்த புத்தகம். எல்லாத்துக்கும் மறுப்பு எழுதக்கூடிய திராவிட கூடாரம் இந்த புத்தகத்துக்கு மறுப்பே எழுதலை. ஏன் எழுதலைன்னா எழுத ஒண்ணும் இல்லை, வச்சுக்கிட்டு அவஞ்சரம் பண்றாங்க பாவம். அதனால ஐயா மணியரசன் இந்த கருத்தியலை பல ஆண்டுகளா தூக்கி சுமந்திருக்காங்க. அவர் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் ஆதரிப்பது ஆன்ம பலம், நமக்கு பெரிய நம்பிக்கை, உற்சாகம், உத்வேகம். மற்றபடி திராவிட கூடாரத்தை பொறுத்த வரைக்கும் அங்க கோட்பாட்டு வாதங்களோ கொள்கை முழக்கங்களோ இல்லை. முழுக்க முழுக்க காசு பணம் இதை நம்பிதான் அந்த இயக்கங்கள் ஓடுது. அங்க எல்லாம் ஒன்றும் இல்லாம காலாவதியாகி போச்சு. அப்ப திராவிடம் மெல்ல மெல்ல கரைந்து கொண்டிருக்கிறது, தமிழ் தேசியம் மெல்ல மெல்ல உயர்ந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய காலம் நாம் தமிழர் கட்சிக்கான காலம், தமிழ் தேசியர்களின் காலம், தமிழ் தேசியம் வெல்லப்போகிற காலம். அதனால வரப்போகிற சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ் தேசியம் அரியணை ஏறும். தமிழர் வாழ்வார், தமிழன் ஆழ்வான்.